ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறீங்க. அந்த ஷேர் நீங்கள் 50 வருஷமாக விற்கவே இல்லைங்க. அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு அந்த ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஷேருக்கு ஸ்ப்ளிட் கொடுத்துருக்குறாங்க, போனஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனி கூட இல்லைங்க, ஏதோ ஒரு சோப்பு விற்கிற கம்பெனி. ஒரு 50 வருஷம் கழித்து உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 4.5 கோடி. அந்த கம்பெனி பெரும்பாலும் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விப்ரோ அப்படிங்கிற கம்பெனி. இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு 5 கம்பெனிகளை எடுத்து நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த 5 கம்பெனிகள்லையும் நீங்கள் முன்னாடி ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது கொஞ்சமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி உங்களுடைய செல்வத்தை வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே இந்த கம்பெனிகள் எப்படி ஷேர் அதிகமாக பணத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரியெல்லாம் பணம் வளரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசனாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒவ்வொரு கம்பெனிகளும் கொஞ்சம் வேறு மெத்தடில் அவங்க அந்த ஸ்டாக்கினுடைய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டங்களை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக போடுற எந்த மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கம்பெனிகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான பேசிக் கான்செப்டை உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் பின்னால் அந்த கம்பெனிகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு அது எப்படி அதை செல்வத்தை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் போனஸ். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த கம்பெனிலேருந்து ஒரு சில நேரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்கை போனஸாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு ஸ்டாக் போனஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மணியுமே பே பண்ணாமல் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட 2 ஸ்டாக் இருக்கும். அவங்க போனஸ் கொடுக்குற அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்கினுடைய விலை 100 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இன்னொரு ஸ்டாக்கும் கிடைக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக 200 ரூபாயாக உங்களுடைய அந்த ஸ்டாக் வேல்யூ அந்த கம்பெனியில் மாறிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு சில நேரத்தில் அந்த ஒரு ஸ்டாக்கை ஒரு குறிப்பிட்ட ஸ்ப்ளிட்டாக பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக அந்த ஸ்டாக்கிலலாம் பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்டாக்குக்கான பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 10 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்குக்கான பேஸ் வேல்யூ 2ஆக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி முடிவெடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிற உங்களுக்கு அது 5 ஸ்டாக்காக மாறிடும். ஆனால் உங்களுக்கு அதனுடைய ப்ரைஸ் வேல்யூ கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். 10 ரூபாய் அப்படிங்கிறது 10 ரூபாய் அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட 5 ஸ்டாக் இருக்கும், ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும். ஸோ இது ஸ்டாக் ஸ்ப்ளிட். இதில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு 5ஆக மாறினால இனி இந்த 5 ஸ்டாக்கும் தனித்தனியாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்க சம்பாதிக்கிற லாபத்திலிருந்து தங்களுடைய பங்குதாரர்களுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. எவ்வளவு ஷேர் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேருக்கு இவ்வளோ ரூபாய் நாங்கள் டிவிடெண்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை நேரடியாகவே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. பல பேர் இந்த டிவிடெண்டெல்லாம் வாங்கி செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் அந்த டிவிடெண்டை வாங்கி திரும்பவும் என்ன செய்யலாம் அப்படின்னா அதே கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இது ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அதை சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ட்ரிப். ஸோ இந்த 3 கான்செப்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்குறவங்களுக்கு எந்த மாதிரி செல்வத்தை வளர்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம முதலாவது பார்க்க போகிற கம்பெனி விப்ரோங்க. இந்த விப்ரோ அப்படிங்கிற கம்பெனி 1945 அவங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியெல்லாம் இல்லை, அவங்க சாதாரண ஒரு வெஜிடபிள் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தாங்க. வெஸ்டர்ன் இந்தியா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இதுதான் இந்த விப்ரோனுடைய அந்த காலத்து பேர். 1966 இந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர் இறந்துடுறாரு.
அதுக்கப்புறம் அவருடைய மகன் அசிம் பிரேம்ஜி 26 வயசுலேயே இந்த கம்பெனியினுடைய பொறுப்பை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றார். 1960 இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்தியா வலுக்கட்டாயமாக ஐபிஎம் கம்பெனியை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த ஐடி துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படுறது அசிம் பிரேம்ஜி பார்க்குறாரு. அவர் அந்த வெஜிடபிள் ஆயில் அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஐடியில் கால் பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் ஐடி பிஸ்னஸில் கால் பதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு. நமக்கு டேட்டா அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது விப்ரோ அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய கம்பெனியோட டேட்டாவெல்லாம் நல்லாவே சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 1976 இந்த விப்ரோ கம்பெனி அப்போவே அது பப்ளிக் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனுடைய ஒரு ஷேரினுடைய விலை 15 ரூபாயாக இருந்தது. இந்த விப்ரோ அதுக்கப்புறமா நடந்த அந்த அசுர வளர்ச்சியினால் அவங்க தங்களுடைய கம்பெனி ஷேர் ஹோல்டர்களுக்கு அடிக்கடி ஷேர் போனஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஷேராக வாங்கின ஒரு விஷயம் இப்போ 2026 ஒருத்தர் விற்காமல் வச்சுருந்தார் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 2,56,000 ஷேராக மாறி இருக்கும். இன்றைக்கி விப்ரோ ஷேரினுடைய ஒரு ஷேரினுடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 176 ரூபா. ஸோ இதை நாம் அந்த 2,56,000 கூட நாம் பெருக்கி பார்க்கும்போது அந்த 15 ரூபா இந்த 50 வருஷத்தில் ஒரு 4.5 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும். விப்ரோ கம்பெனிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னா, விப்ரோ தன்னுடைய பிஸ்னஸை முழுசாக மாற்றிக்கிட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய துறையில் கால் பதிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து வளர்ந்தது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பங்குதாரர்களுக்கும் அவங்க தொடர்ந்து போனஸ் கொடுத்ததன் மூலமாக அவங்களையும் வளர்த்தாங்க. இந்திய கம்பெனிகளில் விப்ரோ அளவுக்கு ஷேர் போனஸ் கொடுத்து வேறு எந்த கம்பெனியுமே கிடையாது. நிஃப்டி 50ல் இருக்கிறதுலே அதிகமான ஷேர் போனஸ் கொடுத்தது இந்த விப்ரோ கம்பெனி தான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டிருக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி என்ன தெரியுமா? எம்ஆர்எஃப். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். 1946 மாமன் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு பையன் தெருவில் பலூன் விற்றுக்கிட்டு இருந்தார். அவங்களுடைய அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அதனால் அவங்க அப்பாவை அந்த காலகட்டத்தில் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. அந்த கடினமான காலகட்டத்தில் அந்த பையன் இந்திய தெருக்களில் பலூன் விற்றுக்கிட்டு இருந்தார். 1954 ரப்பர் த்ரெட் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. 1961 கம்பெனி பப்ளிக் ஆச்சு. 1962 டயர் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, எம்ஆர்எஃப் உடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது ஹானஸ்ட்டாக எங்கேயுமே இன்டர்நெட்டில் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 2000 அதனுடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸ் 500 ரூபாயாக இருந்துச்சு. இங்கே எம்ஆர்எஃப்னுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி விப்ரோவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. அதாவது எம்ஆர்எஃப் ஒரு முறை கூட தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் அவங்க போனஸாக கொடுக்கல, ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணல, பெரிய அளவில் டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனியில் வரக்கூடிய அந்த வருமானத்தை, லாபத்தை திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அந்த கம்பெனி மிக அசுர வளர்ச்சி அடைந்தது. அப்படி அசுர வளர்ச்சி அடைந்தனால எம்ஆர்எஃப்னுடைய அந்த ஷேர்னுடைய விலை அதிகமாச்சு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமாக விலை இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஷேர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு ஷேர்னுடைய விலை 1,30,000 ரூபா. 2000 ஒரு ஷேர்னுடைய விலை 500 ரூபா அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 2026 1,30,000 அப்படிங்கும்போது அதுவே கிட்டத்தட்ட ஒரு 250 மடங்கு வளர்ச்சி. அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய ஷேர்னுடைய விலை எந்த அளவுக்கு குறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு நெட்டில் டேட்டா இல்லை. ஆனால் அவ்வளவு குறைவான ஒரு அமௌண்ட்லேருந்து அந்த ஷேர்னுடைய விலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் எம்ஆர்எஃப்பில் ஒரு 10 ஷேர் ஒரு கம்மியான விலைக்கு வாங்கி வச்சுருந்தார் அப்படின்னா இந்த 50 வருஷத்தில் அந்த குறைவான பணம் எத்தனை மடங்கு அதிகமாக ஆயிருக்குது அப்படிங்கிறத மட்டும் யோசித்து பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி எல்என்டி. ஸோ அடுத்த பாப்புலரான இன்னொரு கம்பெனி. இந்த கம்பெனி 1938 2 டேனிஷ் இன்ஜினியர்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க.
இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய மிஷினரிகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி. அதாவது பால் சார்ந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை செய்யக்கூடிய மிஷினரிகளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் விற்பாங்க. 2ஆம் உலகப் போர் வந்தப்போ அவங்களால அந்த மிஷின்ஸை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண முடியல. அப்போது அவங்க வேறு வழி இல்லாமல் இந்தியாவில் அவங்களே அந்த மிஷினை தயாரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. 1950 இந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக மாறிச்சு. அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கம்பெனிகளுக்கு வந்து ஒரு போராத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த டேர்மு. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த தொடக்க காலகட்டத்தில் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் இருந்த கொள்கைகள் சார்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 80க்கும் மேலே அதிகமான லைசன்ஸ் தேவைப்பட்டுச்சு. பெரிய அளவில் இந்த மாதிரியான லைசன்சஸ் வாங்குறது எல்லாம் சென்ட்ரலைஸ்டு பண்ணப்படலை. அதனால் வந்து இந்த லைசன்ஸ் வாங்கிறதுக்காக வந்து பல லஞ்சங்களை கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப முணங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான சிக்கல்களில் வந்து ரொம்ப மாட்டி திணறுன ஒரு கம்பெனியில் இந்த L&T கம்பெனியும் ஒன்று. 1991 லிபரலைசேஷன் வந்தப்போ வெளிநாடுகள்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து பொருட்கள்லாம் இங்கே வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது அப்பவும் இந்த கம்பெனி பாதிக்கப்பட்டுச்சு. 2001 வந்து இந்த கம்பெனியே டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிலாம் நடந்துச்சு. இதை எல்லாம் தாண்டி இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு தரமான கம்பெனியாக வளர்ந்து நிற்குது. L&Tக்கும் எனக்கு வந்து ரொம்ப பழைய 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக் ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் அது அப்போவுமே பப்ளிக்காக தான் இருந்தது. நம்மளால் வந்து ஏர்லியஸ்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்ச ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1990 இதனுடைய ஒரு ஸ்டாக்கினுடைய விலை கிட்டத்தட்ட ₹6.33. ஐ திங்க் 1990 கூட ₹6 அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு ரூபாய் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி 2026 அந்த ஒரு ₹6.33 ஸ்டாக் எவ்வளோ ரூபாயாக மாறி இருக்குது தெரியுமா? ₹3846. ஆமாங்க, இன்றைக்கி L&Tயோடைய ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் ₹3846. கிட்டத்தட்ட 36 வருஷத்தில் ஒரு 608 மடங்கு ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ 1990 இந்த ப்ரைஸ் அப்படின்னா இன்னும் நம்ம பின்னாடி போகும்போது அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் எவ்வளவு கம்மியாக இருந்திருக்கும். அப்போ அவ்வளவு கம்மியாக இருந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அதில் ஒரு குறைவான அமௌண்ட் ஒரு ₹1000 சொல்லி வச்சுக்கோமே, அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது எத்தனை கோடியாக வந்து இப்போ மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இந்த L&Tனுடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ் பூம் ஸ்டோரி கிடையாது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிளில் வந்து போராடி வளர்ந்த ஒரு கம்பெனி. அந்த கால சூழல்கள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு இந்த கம்பெனி வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு கம்பெனியாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம 4வதாக பார்க்க போகிற கம்பெனி ITC. 1910 இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சிகரெட் உற்பத்தியில் வந்து மோனோபோலி அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கம்பெனியாக இது இருந்தது. ITCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்களுடைய டேட்டாஸ் வந்து பெரிய அளவில் கிளியராக இல்லை. அதனால் அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் தேடி இருக்கிறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி பற்றின 2 முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அந்த 2 முக்கியமான ஃபேக்ட்ஸை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இதை ஷேர் பண்ணும்போதே இந்த கம்பெனியில் வந்து ஒருத்தர் ஷேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால அவங்களுடைய செல்வத்தை அது வளர்த்து கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா ITC வந்து இப்போ 2026 கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.25% வந்து தங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் ₹281 இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 5% சம்திங் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு டிவிடெண்டாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இந்த ITCயும் ஒன்று. ஹிஸ்டாரிக்கலாகவே ITC வந்து தன்னுடைய லாபத்தில் 75-80% தங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டாக திரும்ப கொடுத்துருக்குறாங்க. இப்படி வந்து இந்த கம்பெனிகள் வந்து டிவிடெண்டை கொடுக்கும்போது பொதுவாக அந்த கம்பெனி ஷேரினுடைய விலை ரொம்ப கூடாது. ஆனால் அந்த கம்பெனியிலேருந்து அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு பணம் திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டிவிடெண்டை ஒருத்தர் வாங்கி செலவு பண்ணாமல் அவங்க கொடுக்க அந்த டிவிடெண்டை திரும்பவும் அவங்களுடைய ஷேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்கின ஷேரினுடைய அந்த எண்ணிக்கையினுடைய அளவு காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 2025 ITC வந்து அவங்களுடைய ITC ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை வந்து அவங்களுடைய பேரண்ட் கம்பெனிலேருந்து டீமர்ஜ் பண்ணாங்க, அதாவது பிரித்தாங்க. அப்படி பிரித்தப்போ
ஒவ்வொரு 10 ஐடிசி ஷேருக்கும் ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேரை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணலை. ஆனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட எத்தனை ஷேர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கம்பெனியிலேருந்தே உங்களுக்கு ஒரு ஷேர் கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது அடுத்த ஆள் தொடர்ந்து அந்த ஷேரும் இனி தொடர்ந்து வளர்ச்சி அடையும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது தொடர்ந்து எப்படி அது காம்பவுண்டிங்காக அதிகமான செல்வத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ 5வதும் கடைசியாக பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிற கம்பெனி. அஃப்கோர்ஸ் பஜாஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. பாருங்க புரியும். ஜாம்லால் பஜாஜ் அப்படிங்கிறவர் 1926லேயே இந்த பஜாஜ் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. 1945 இந்த பஜாஜ் கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆகுது. முதலாவது வந்து ஸ்கூட்டர்ஸ் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி சைக்கிள்களும் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பஜாஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு லக்கு என்ன தெரியுமா? 2007 2008 ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அங்கே நடந்துச்சு. அதாவது இந்த பஜாஜ் அப்படிங்கிற கம்பெனி 3 கம்பெனியாக மாறிச்சு. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரித்தாங்க. யாரெல்லாம் அந்த பஜாஜ் கம்பெனியில் ஷேர் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த 3 கம்பெனிலையும் ஈக்குவலான ஷேராக பிரித்து கிடச்சிது. அவங்க ஒரு கம்பெனியில் தான் ஷேர் வாங்கினாங்க. ஆனால் அந்த கம்பெனி 3ஆக பிரிஞ்சனால அதே அளவு எண்ணிக்கையில் இப்போ அவங்களுக்கு 3 கம்பெனியில் ஷேர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3 கம்பெனி ஷேருமே வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கி அது 3 கம்பெனி ஷேராக அவங்களுக்கு சும்மாவே கிடச்சி இந்த 3 கம்பெனியும் தனித்தனியாக வளர ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு நபருக்கு அதிகமான செல்வத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஜாஜில் ஒரு ஷேர் வாங்கினவங்களுக்கு இப்போ எவ்வளவு வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறதே சிக்கலானது. ஏன்னா அவங்க ஒரு ஷேர் வாங்கி அது 3 கம்பெனி ஷேராக மாறி அந்த 3ம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கணக்கே ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி அவங்க எடுத்த அந்த முடிவுகள்னால அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பல நபர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் வெறுமனே இந்த 5 கம்பெனியை மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இந்த கம்பெனிகள்லாம் வேறு மாதிரி செல்வத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க. விப்ரோ பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸை மொத்தமாக மாற்றிக்கிட்டு போனஸ் ஷேர்ஸை வந்து நிறைய கொடுத்து தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸை வந்து வசதியானவங்களாக மாற்றினாங்க. எம்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஷேர் கூட அவங்க மல்டிப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் பியூராக பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுடைய ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸை 1.25 லட்சத்துக்கும் தாண்டி கொண்டு போனாங்க. எல்என்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 76 வருஷமாக ஒவ்வொரு எக்கனாமிக் எராவையும் சர்வே பண்ணி தாண்டி தொடர்ந்து தங்களை ரீஇன்வென்ட் பண்ணி அவங்க தங்களை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஐடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய டிவிடெண்ட் கொடுத்த ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. ட்ரிப் மூலமாக ஒருத்தர் வந்து தொடர்ந்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டு மூலமாக அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வருமானம் கிடச்சிருக்கும். டீமெர்ஜ் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடச்சிது. பஜாஜ் ஒரு கம்பெனி 3 தனித்தனி கம்பெனியாக பிரிஞ்சாங்க. ஒன்று தனித்தனியாக காம்பவுண்ட் ஆச்சு. இந்த 5 கம்பெனிகளும் வெவ்வேறு விதங்களில் வளர்ந்துருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா தங்களுடைய பங்குதாரர்களை அவங்க செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் இந்த கம்பெனிகள் இந்த செல்வத்தை ஈட்டுச்சு அப்படிங்கிறத வெவ்வேறு விதங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களை மாதிரியே ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.